அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்க வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஒரு முடிச்சு வழிபாடு போதுங்க, நினைத்தது நிறைவேறும். அதே போல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கட்டாயமா இந்த முடிச்சு வழிபாடு முருகப்பெருமானை நினைத்து நீங்க செய்யும் பொழுது 100% அது நிறைவேறியே ஆகுங்க. நம்பிக்கையோட நீங்க உங்க வீட்டுல இந்த முடிஞ்சு வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமான் நீங்க கேட்டது நினைத்ததை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு. ரொம்ப ரொம்ப வாய்ந்த முடிச்சு வழிபாடுங்க இது. இப்ப எந்தெந்த வேண்டுதலுக்காக நம்ம இந்த முடிச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்போ நம்ம உடனே ஒரு அவசரம், அதுல நம்மளுக்கு அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற தெரியாத சூழ்நிலையில கூட நீங்க இந்த முடிச்சு வழிபாட நீங்க உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கட்டாயமா செய்யலாங்க. இதுக்கு நீங்க குளிக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதை பொறுத்துதான் இந்த வழிபாடு. அதனால நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து நீங்க செய்யுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடுங்க. பல பக்தர்கள் வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கு இந்த முடிச்சு வழிபாடு. ஏன்னா இப்ப நம்ம ஏதாவது ஒரு அவசரமான பிரச்சனை, யாருக்கிட்டடா சொல்றது, இது நடக்குமா நடக்காதா, முருகா நீ என்னை காப்பாத்து அப்படின்னு நம்ம எப்படி வேண்டுவோம் இல்லையா, அதே போலதாங்க இந்த முடிச்சு வழிபாடு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை எப்படி நீங்க முடிஞ்சு வச்சு இந்த வழிபாடை செய்யலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பதிவு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க. இப்போ இந்த முடிச்சு வழிபாடை நீங்க எந்த கிழமையில என்னைக்கு வேணாலும் நீங்க பண்ணலாங்க. நம்மளுக்கு உடனடி தேவைக்காக கூட நீங்க உடனே இதை முடிஞ்சு வைக்கலாம். ஏன்னா இப்போ உடனடி தேவைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம யார்கிட்டயாவது ஒரு பிரச்சனை, ஒரு வழக்குல, இப்போ நம்ம வீட்டு குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனைகள் வருது, திருமண தடைகள் இருக்கு. இப்ப நம்ம ஏதாவது ஒரு வழக்கு விஷயமா போறோம், அதுல நம்மளுக்கு நல்ல தீர்ப்பு, நம்ம நியாயமா நம்ம நேர்மையா இருக்கிறோம், அப்ப அதுக்கேத்த மாதிரி சாதகமான தீர்ப்பு நம்மளுக்கு கட்டாயம் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்பிக்கையோட முருகப்பெருமான எல்லா விஷயத்திற்கும் நினைத்து இந்த 11 ரூபாய் நாணய முடிச்ச நீங்க முடிஞ்சு வைங்க. ஏன்னா இந்த முடிச்ச நீங்க முடிஞ்சு வச்சு இதை நீங்க மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க. ஏன்னா 11 ரூபாய் முடிச்சு நீங்க என்ன முருகப்பெருமான், அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை தாங்க நீங்க இந்த விஷயத்துக்கு நினைக்கணுமே. ஏன்னா எந்த விஷயம் நடக்காததா இருந்தாலும் அதை கட்டாயமா திருச்செந்தூர் முருகர் அதை உங்களுக்கு நிகழ்த்தியே காமிப்பாரு. ஏன்னா நீங்க அவரை நம்பி இந்த முடிஞ்சு வைங்க, கண்டிப்பா நீங்க கேட்டதை அவர் நிகழ்த்தி கொடுப்பாரு. அதே போல உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு இதை நீங்க தான் திருச்செந்தூர் முருகருடைய உண்டியல்ல போய் இந்த காசை நீங்க சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது அப்படின்னு நினைச்ச விஷயத்த அந்த திருச்செந்தூர் முருகனுடைய அருள்னால நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது, அப்ப அவருக்கு போய் நம்ம பிரதிபலனா நம்ம எதுவுமே எதிர்பார்க்கல, அவரை நம்பி முடிஞ்சு வச்ச காசை நம்ம போய் உண்டியல்ல சேர்க்க போறோங்க. அதனால இந்த வேண்டுதலை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான், ரொம்ப ரொம்ப சுலபமானதுதான். எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ, ஆனா திரும்பவும் சொல்றேன், நம்மளுடைய சூழ்நிலையை பொறுத்துங்க. நம்ம குளிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு மஞ்சள் துணியில இந்த விஷயம் எங்களுக்கு நடக்கணும், எங்களுக்கு காப்பாத்தி கொடு முருகா அப்படின்னு நீங்க நினைச்சு அது நிறைவேறும். ஆனா அது லேட்டா நிறைவேற விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா தாமதமா உங்களுக்கு அது எப்ப ஆகும்னே தெரியாத விஷயங்களா இருக்கும். அதற்கு நீங்க உடனே ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு முடிச்ச மட்டும் திருச்செந்தூர் முருகரை நினைத்து முடிஞ்சு வைங்க. 11 ரூபாய் வச்சு மஞ்சள் துணியில முடிஞ்சு முருகப்பெருமானுடைய பாதத்துல வச்சிருங்க. இல்ல திருவுருவ படம் இருந்தா அங்க வச்சிருங்க. வச்சுட்டு உள்ள முருகி, முருகா உன்னை நினைச்சுதான் நான் செய்யறேன், உன்னையவே சரணாகதி அடைஞ்சிட்டேன், இதை எனக்கு எப்படியாவது நடத்தி கொடு அப்படின்னு அவர்கிட்ட உரிமையா கேட்டுட்டு முடிஞ்சு வைங்க. கண்டிப்பா நீங்க நினைத்ததை 100% முருகப்பெருமான் நிகழ்த்தி கொடுப்பாரு. சக்தி வாய்ந்த வழிபாடு. உங்க வீட்டுல ரொம்ப எளிமையா முடிஞ்சு வச்சு முருகப்பெருமானுடைய அருளை நீங்க பெறுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.